இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் லேவியராகமம் 3:1. ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். இந்த வசனத்தை கொடுத்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவன் நிறைய தடவை பலி செலுத்துறதுல எந்த குறையும் இல்லாததை செலுத்தணும்னு சொல்லியிருப்பார். அதுக்கு காரணம் அந்த ஆடு மாடு மேலே ஆசை இல்லை. தேவன் நிறைவானவர், பரிசுத்தர். அதனால் அவருக்கு தகுந்த மாதிரி படைக்க சொல்கிறாரு. அவர் எதிர்பார்க்குறது மரியாதையை. உதாரணத்துக்கு நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு அழைப்பு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம், ஒரு கிஃப்ட் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம்ல. அந்த மாதிரி தேவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு முதல்ல ஆசைப்படுறாரு. தேவன் பரிசுத்தர், அதனால் தேவனுக்கு கொடுக்கப்படும் ஆராதனையும் அலட்சியமாக இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாரு. பலி என்பது ஒருவரின் பாவத்துக்கு பதிலாக அன்றைய காலங்களில் செலுத்தப்பட்டுச்சு. அது எதுக்காக? மனம் திரும்பி தேவனோடு நல்ல உறவில் சமாதானத்தோடு வாழணும். அதுக்காக அதில் குறை இருந்தால் முழுமையான மன்னிப்பு தேவன்கிட்ட இருந்து கிடைக்காது. பழைய ஏற்பாட்டில் குறையில்லாத ஆட்டுக்குட்டி பலி கொடுக்கப்பட்டுச்சு. புதிய ஏற்பாட்டில் இயேசுசாமி பாவம் இல்லாதவர், களங்கம் இல்லாதவர், பரிசுத்தவர். அவர் ஆட்டுக்குட்டியாக மனுஷர்களுக்காக பலியானார். அப்போ பலி கடவுளுக்கும் நமக்கும் இடையில் உள்ள நல்ல உறவு இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு. இந்த உறவு மூலியமாக தான் நம்ம மீட்கப்படுறோம், ரட்சிக்கப்படுறோம். அதனால் தேவனுக்கு செலுத்துகிற எந்த ஒரு விஷயமானாலும் குறைவில்லாமல் மனதார தேவனுக்கு மரியாதை கொடுத்து செலுத்துவோம். ஆமேன்.